சார் விசிகாவினர் அந்த பார் கவுன்சில் முன்னாடியே அந்த ஒரு அட்வொகேட்டை தாக்குனாங்க. அந்த வீடியோ வேறு நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு சார். பார் கவுன்சில் உள்ளே நடந்த தாக்குதல் வீடியோ, பார் கவுன்சிலோட சிசிடிவி என்று நான் நினைக்கிறேன். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தப்பிச்சு பார் கவுன்சில் உள்ளே போகிறாரு. துரத்துக்கிட்டே வந்து அடிக்கிறாங்க. லேசாக 2 தட்டு தட்டினாங்கன்னால சரியாக அடிக்கலைன்னார்ல, அதோட வீடியோ தான் வெளியாகிருக்கு. அதை பாலிமர் டிவி தான் அதை எடுத்து போட்டிருக்காங்க. அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, ஊடகங்களை பகைத்து கொண்டால் என்ன ஆகும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எல்லா நியூஸும் போடுற மாதிரி பாலிமர் நியூஸு இதை ஒரு நியூஸை போட்டாங்க. என்ன தப்பு இருக்குது? எல்லா நியூஸும் தானே போடுறாங்க. நீங்கள் அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணீங்க? எங்கேயாவது போய் பாலிமர் டிவி எங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சியோடு இருக்குன்னு பேசிட்டு போனீங்கன்னா கூட பரவாயில்ல, விட்டு போயிடலாம். அந்த ரிப்போர்ட்டர் ஃபோனை விசிகே வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் போட்டு அவ்வளோ பேரையும் ஃபோன் பண்ணி அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்ட வச்சு அவனுக்கு மிரட்டல் விடுத்து, ஒரு பத்திரிகாரனுக்கு ஃபோனு தான் முக்கியம். எந்த கால் வந்தாலும் எடுக்கணும். ஏன்னா எவன் நியூஸ் கொடுப்பானே சொல்ல முடியாது. அப்போ ஒரு பத்திரிகாரனுக்கு அந்த மாதிரி நீங்கள் அவன் நம்பரை போட்டு விட்டிங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுவான்? அதுவும் மேடைக்கு போய் பாலிமர் டிவி எங்களை இப்படி பண்ணுது அப்படின்னு.